பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால 5 நிமிஷம் கொண்ட இந்த குறுஞ்செய்தியை தயாரித்து உங்கள் ஒவ்வொருவருக்காக வழங்குவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபையின் நாட்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அதை போல உங்கள் குடும்பங்கள், நான் ஒருவனாக நிற்கிறேன். ஆமேன். நம்முடைய இயேசு சந்திக்கிறார். குடும்பம் பெரியது. ஆமேன். அந்த குடும்பத்தில் நீங்களும் அங்கத்தினராக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆவியானவராகிய நான் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன். வாசமாயிருக்கிறேன். வாசம் பண்ணுதல் என்றால், உங்கள் வீட்டில் ஒரு 4 அறை இருக்குமானா 4 அறையிலும் உலாவுகிறது, அதான் வாசம் பண்ணுறது. 10 அறைகள்னா 10 அறையிலும் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களில் வாசம் பண்ணுகிறேன் என்றால், என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் தங்குகிறவர் மட்டுமல்ல, அவர் உலாவி வருகிறவர் மட்டுமல்ல, அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆவியானவரே, எனக்குள் வாசமாக இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை நடத்துகிறீர் ஆவியானவரே, இந்த நாளிலும் என்னை நடத்தும். தாவீது ராஜா சொல்லும்போது, புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை நடத்துகிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதை போல ஆண்டவரே, அமைதியான சூழலை எனக்கு ஏற்படுத்தி தரப்போறீங்க. என் சிந்தையில் இருக்கிற போராட்டம், என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் என்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் என் ஆவியானவர் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் நடத்துவீங்க என்று நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே கேளுங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை இன்னைக்கு தாங்கும். பாருங்களேன், கர்த்தர் சித்தமானா இந்த நாளை நீங்கள் முடித்து இரவு படுக்கைக்கு செல்லும்போது வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களில் ஆச்சரியமான காரியங்களை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் ஆண்டவராக இருக்க போகிறார். அதுதான் 2 கொரிந்தியர் 6:16. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எத்தனை ஆசீர்வாதம்! இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. அதனால நீங்க மனசை விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் எங்களை மறந்துட்டாருன்னா சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் அவர் உங்களை மறக்கலை. நீங்கள் என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி 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 ஜெபிக்கணும். தேவன் மற்ற காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார். சரியா? ஜெபிச்சிருவோமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னது பாதப்படி சொன்னீங்களப்பா. உம்முடைய பாதப்படியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். சமாதானத்தின் தேவன் தாமே சத்துருவை கால்களில் கீழே போட்டு மிதிச்சு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் வாசம் பண்ணி நீர் அவர்களுக்கு தேவனாய் இருப்பீராக. அவர்கள் உம்முடைய ஜனங்களாக இருக்கிறார்கள் அப்பா, உம்முடைய ஜனமப்பா. கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இப்போது உடைய பிள்ளைகள் என்னென்ன கேட்குறாங்க, இந்த நிமிஷத்தில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அப்படியே நடப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. அதனால நன்றி ஏசப்பான்னு மட்டும் சொல்லிடுங்க. அடுத்தது, இன்றைக்கு நீங்க பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை உங்களை போன்ற ஏராளமான பிள்ளைகள் பெறணும் அல்லவா? உங்கள் குரூப்பில், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யார் இருக்கிறாங்களோ, ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அடுத்தது, ஹிந்தி மொழியில் கேட்குற மக்களுக்குள்ள தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
God bless you. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.